நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 42ஆம் அத்தியாயம் பிக்ஷுவின் காதல். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்குங்களா? வாதாபி புலிகேசியும் நாகநந்தியும் எப்படி ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புத்த பிக்ஷு தன் மனசுல ஒரு நாட்டியம் ஆடுற பொண்ணு சிவகாமி எப்படி இடம் பிடிச்சிட்டாங்கிறத பத்தி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? அதனால புலிகேசிக்கு லேசான ஒரு பொறாமை வருது. இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கோமா? புலிகேசியோட உள்ளத்துல ஒரு பொறாமை அப்படிங்கிற பாம்பு படம் எடுத்து ஆடுறத தெரிஞ்சுக்க முடியாத நாகநந்தி பிக்ஷு தன்னோட இதயத்தை அப்படியே திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். தம்பி, குழந்தையா இருந்து எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அஜந்தா மலை குகையில தான் வளர்ந்து வந்தேன். அஜந்தா சங்கிராமத்துல பிக்ஷுக்களும் அவர்களோட சிஷ்யர்களும் இருந்தாங்க. என் 20வது வயசு வரைக்கும் உயிருள்ள ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அதாவது சதை, ரத்தம், எலும்பு, நகம் இதனால ஆன ஒரு மானிட பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஜீவனுள்ள பெண்களை பார்த்திருக்கிறேன். ஒருவனுடைய இதய அந்தரங்கம் வரைக்கும் போய் ஊடுருவி பார்க்கிற சக்தி வாய்ந்த விசால நயனங்களுடைய பெண்களை பார்த்திருக்கிறேன். மானிட குலத்துக்கு எட்டாத தெய்வீக சௌந்தரியம் வாய்ந்த ஒரு பல மங்கையர்களை பார்த்திருக்கிறேன். அழகுக்கு அழகு செய்யற திவ்ய ஆபரணங்களை போட்ட அணங்குகளை பார்த்திருக்கிறேன். தங்களோட கூந்தல்ல மலர் அணிஞ்சதுனால அந்த மலருக்கு அழகை தந்த பெண்களையும் பார்த்திருக்கிறேன். சாந்தம் குடிகொண்ட பெண்களையும், கருணை வடிவான பெண்களையும், மினுக்கி மயக்கும் மோகினி ரூபம் கொண்ட மாய பெண்களையும் பார்த்திருக்கிறேன். இது எல்லாத்தையும் அஜந்தா விகாரங்கள்ல இருக்கிற அந்த சுவர்கள்ல பார்த்திருக்கிறேன். சித்திரமா பார்த்திருக்கிறேன். மகா சைத்திரிகர்களான பிக்ஷுக்கள் தீட்டின அற்புதமான சித்திர வடிவங்கள்ல தான் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த சித்திர வடிவங்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உயிருள்ள ஒரு பெண் புருஷர்கள் தான். நான் அவங்க பக்கத்துல போனோன்னே என்ன அவங்க வரவேற்பாங்க, முகமன் சொல்லுவாங்க, க்ஷேமம் விசாரிப்பாங்க. அவங்களோட நானும் மனசு விட்டு பேசுவேன். அவங்களோட க்ஷேம லாபத்தெல்லாம் விசாரிப்பேன். வெளி உலகக்கு விஷயத்தை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட கேட்பேன். மௌன பாஷையில அவங்க மறுமொழி சொல்லுவாங்க. இப்படி நான் தினந்தோறும் பார்த்து பேசி பழகின சித்திர வடிவங்களுக்குள்ளேயே முக்கியமா ஒரு பெண்ணோட வடிவம் என் சிந்தனையை ரொம்ப கவர்ந்தது. அவளோட பொன்னிற மேனியோட சோபையை வந்து இடையில உடுத்திருந்த அந்த நீல நிற பட்டாடையும் மாந்தளிர் நிறத்து அந்த உத்தரியமும் அதிகமாக்கி காட்டுச்சு. புன்னகை பூத்த அவளோட இதழ்களோட அந்த செந்நிறம் இருக்குல்ல, அவளோட கருங்கூந்தல்ல குடியிருந்த அந்த செவ்வாம்பல் மலரோட சிவப்பு நிறமும் ஒண்ணு தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். தாமரை இதழ் வடிவமா இருக்கிற அவளோட கண்கள், அந்த கருவிழிகளை இதயத்தை அப்படியே ஊடுருவி நோக்கும் போது இதயத்துல நான் அது வரைக்கும் அறிந்தே இராத ஒரு வேதனை இன்பமும் எனக்கு உண்டாச்சு. அந்த சித்திர உருவம் தீட்டப்பட்டிருந்த விகாரத்துல எந்த பக்கத்துல எந்த மூலையில நின்று பார்த்தாலும் அந்த பெண்ணோட கண்கள் என்னையே பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அற்புத வேலை திறமையோட யாரோ ஒரு சைத்ரிக பிரம்மா வந்து அந்த உருவத்தை தீட்டி இருந்தார். அந்த சித்திரத்தை வரைஞ்சி 300 வருஷங்களுக்கு மேல ஆனப்புறமும் வர்ணங்கள் கொஞ்சம் கூட மங்காம நேத்து எழுதுனது மாதிரி புத்தம் புதுசா இருந்துச்சு. அந்த சித்திர பெண்ணோட உருவத்துல இன்னொரு விசேஷம் இருந்துச்சு. அவ இடை வளைந்து நின்ன நிலையும், அவளோட கரங்களும் கழுத்தும் அமைந்திருந்த தோற்றத்துல காணப்பட்ட நெளிவும் அவ ஏதோ ஒரு விசித்திரமான காரியத்துல ஈடுபட்டிருக்கா அப்படிங்கறத புலப்படுத்துச்சு. ஆனா அவ என்ன செய்துட்டு இருக்கான்னு எனக்கு புலப்படல. என் மனசுக்குள்ள எவ்வளவோ யோசனை செஞ்சும் அதை என்னால அறிஞ்சிக்க முடியல. கடைசியில சைத்ரிக பிக்ஷு ஒருத்தரை கேட்டேன். அவர் அந்த பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறான்னு சொன்னார். பரதநாட்டியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். பரத சாஸ்திரம்ங்கிற ஒரு நூல் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நூலை எப்படியோ சம்பாதிச்சு படிச்சேன். பரதநாட்டிய கடையோட பல அம்சங்களை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஓவிய கண்ணி என் உள்ள காட்சியில பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டா. பரதநாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்கள்லயும் அவ காட்சி அளிச்சா. பற்பல முத்திரைகள், ஹஸ்தங்கள், அபிநயங்கள், ஆஹாஹா, அப்படியே என் நெஞ்சுக்குள்ள அந்த கற்பனை தோன்றிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சது. பகல்லையும் ராத்திரிலையும் சதா சர்வகாலமும் அந்த கற்பனை பெண் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டுட்டு இருந்தா. அப்போதான் எனக்கு முதல்ல வெளி உலகத்துக்கு போகணும், நாடு நகரங்கள்ல வாழ்ற பெண்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை வந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரி உண்மையாவே ஒரு பெண் எங்கேயாவது இருக்கலாம் இல்லைங்கிற சபலம் வந்துச்சு. அந்த ஆசை காரணமாவே அஜந்தா நதி வழியை பிடிச்சுக்கிட்டு வெளியே வந்து மலை அடிவாரத்து கானகங்கள்ல நான் சுத்த ஆரம்பிச்சேன். அப்போதான் தம்பி ஒரு நாள் ஒன்ன பார்த்தேன். பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த உடம்புல பிராணனை ஊட்டினேன். அதுல இருந்து என் மனப்போக்குல ஒரு மாறுதல் உண்டாச்சு. சித்திரத்துல பார்த்து கற்பனையில நான் வளர்ந்து வந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமா என் உள்ளத்துல இருந்து மறைய ஆரம்பிச்சா. அவள் இருந்த இடத்துல நீ வந்து சேர்ந்தேன். நீ என் சொந்த உடன் பிறந்த சகோதரன், என்னுடைய ரத்த தொடர்புடையவன் அப்படின்னு தெரிஞ்சப்புறம் நீ இதயத்துல அந்த சித்திர நாட்டியக்காரிக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமே போச்சு. தம்பி, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீயும் நானும் அஜந்தா மலை குகையை விட்டு வெளியேறிட்டோம். நீ வாதாபி சிம்மாசனம் ஏறிட்ட. நீயும் நானுமா எத்தனையோ யுத்தங்கள் நடத்தி ஜெயிச்சோம். எத்தனையோ ராஜ தந்திரங்களையும் ராணுவ தந்திரங்களையும் கையாண்டு வெற்றி அடைஞ்சோம். துங்கபத்திரிலிருந்து நர்மத நதி வரைக்கும் சலுக்க சாம்ராஜ்யம் படர்ந்து தழைக்க ஆரம்பிச்சது. உத்ராபத ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியும் வராக கோடியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு.
இந்த நாட்கள்ல தான் நான் ஏத்துக்கிட்டு இருந்த பிக்ஷு விரதத்தை நிறைவேற்றுறது எனக்கு கொஞ்சமும் கஷ்டமா இல்லை. வாதாபி நகரத்திலையும் மற்றும் நான் யாத்திரை செஞ்ச அந்த பட்டணங்கள்லயும் கிராமங்கள்லயும் எத்தனையோ பொண்ணுங்களை நான் பார்த்தேன். அஜந்தா குகை சுவர்கள்ல நான் பார்த்த சித்திர பெண் வடிவங்களோட ஒப்பிடும் போது இந்த மானிட பெண்கள் அழகே இல்லாத அவலட்சண வடிவங்களா எனக்கு தோண ஆரம்பிச்சாங்க. அந்த சித்திர பெண்களை பார்த்து அவங்களோட அழக வியந்த கண்கள்னால இந்த சாதாரண மானிட பெண்களை என்னால பார்க்கவே முடியல. உலகத்திலேயே மனுஷங்க என்னத்திற்காக பொண்ணுங்க மேல இவ்வளவு மோகம் கொண்டு பைத்தியம் பிடிச்சு அலையறாங்கன்னு ஆச்சரியப்பட்டேன். தம்பி, ஒருத்தர் பின் ஒருத்தரா நீ 6 பெண்களை கல்யாணம் பண்ணப்போ உன்னோட பரிதாப நிலையை நினைச்சு இறங்கி போனேன். இத்தனை நேரம் மௌனமா கேட்டுட்டு இருந்த புலிகேசி இப்போ குறுக்கிட்டு பேசினாரு. ஆமா அண்ணா, அதையெல்லாம் நினைச்சா ஏன் இந்த பைத்தியக்காரங்களை இறங்கணும்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன செய்யலாம், எங்களுக்கெல்லாம் அனுபவிச்ச அப்புறம் தான் புத்தி வருது. நீயோ பெண் மோகம்ங்கிறது எவ்வளவு அசட்டுத்தனோங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். புலிகேசி சக்கரவர்த்தி இந்த மாதிரி சொன்னப்போ அவரோட துணியில கொஞ்சம் பரிகாசம் கலந்திருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அறிவு கூர்மை மிக படைத்த பிக்ஷுவுக்கு கூட இந்த சமயம் அது தெரியல. ஏன்னா மோகம் அவர் புத்தியும் மறைச்சிருச்சு போல் இருக்கு. அவர் அதுக்கப்புறமும் சொல்றாரு, இல்ல தம்பி, இல்ல, உன்னுடைய புகழ்ச்சிக்கு நான் அருகதையே இல்லாதவன். நீங்க எல்லாரும் பட்டு அனுபவிச்சப்பறம் உண்மையை கண்டுபிடிச்சிங்கல்ல. ஆனா நானும் எத்தனையோ காலம் துறவரத்தை அனுஷ்டிச்சதுக்கு அப்புறமும் எவ்வன பிரயாத்தெல்லாம் இழந்துட்டதுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணோட காதலுக்கு வயமாயிட்டேன். ஆனா என்னுடைய காதல் மத்த எல்லா பொண்ணுங்களோட காதல் மாதிரி இல்லை. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் காதல் வயப்பட்ட வரலாறை சொல்லிடணும். வடக்க ஹர்ஷமகா சக்கரவர்த்தியோட நாம் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நர்மதிக்கு தெற்க அவரோட சைன்யங்கள் வர்றதில்லைன்னு வாக்குறுதி வாங்கினதுக்கு அப்புறம் தென்னாட்டு படையெடுப்புக்கு முன்னாடி ஆயுதம் செய்யறதுக்காக நான் போனேன். தென்னாடெங்கும் பௌத்த மடங்கள் ஜைன மடங்கள் ஏராளமா இருந்ததுனால என்னுடைய வேலை ரொம்ப சுலபமா இருந்தது. காஞ்சி ராஜ விகாரத்துல கூட நமக்காக வேலை செய்யற பிக்ஷுக்கள் கிடைத்தாங்க. அப்புறம்தான் உனக்கு சைன்யத்தோட கிளம்ப சொல்லி ஓலை அனுப்பிச்சேன். அனுப்பிட்டு நான் மதுரைக்கு பிரயாணப்படுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து போச்சு. தம்பி, சலுக்க சாம்ராஜ்யத்தோட விஸ்தரிப்புக்கான வேலைகளை நான் பூரணமா ஈடுபட்டு இருந்த போதும் நடுவுல சிற்ப சித்திர கலைகள்ல என் மனம் போறதை என்னால தடுக்க முடியல. காஞ்சியில சில அற்புதமான சிற்பங்களை பார்த்தேன். மாமல்லபுரம் அப்படின்னு புதுசா பெயர் பெற்ற துறைமுகத்துக்கு பக்கத்துல சில அதிசயமான சிற்ப வேலைகள் நடைபெறதா கேள்விப்பட்டேன். மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்க்கணும்னு போனேன். மாமல்லபுரத்து சிற்பங்கள் உண்மையிலேயே அதிசயமா தான் இருந்துச்சு. அந்த வேலைகள் நடத்தி வைக்கிற பெரிய சிற்பி ஒருத்தர் அரண்யத்தின் வீட்டு நடுவுல வீடு கட்டிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்க விரும்பி அவரோட சிற்ப வீட்டை தேடிட்டு போனேன். அந்த மகா சிற்பியோட வீட்டுல பல அற்புதங்களை பார்த்தேன். முக்கியமா ஆயனர் அப்போ செய்யறதுல ஈடுபட்டு இருந்த நடன சிலைகள் என் மனசை ரொம்ப கவர்ந்துச்சு. அஜந்தாவோட புத்த விகாரத்து சுவர்ல நான் பார்த்த நடன பெண்ணோட உருவத்தை தான் அவ எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த நடன சிலைகளை பார்த்து வியந்துட்டு இருந்தப்போ ஒரு மகா அற்புதமும் நடந்துச்சு. வீட்டோட பின்கட்டுல இருந்து ஒரு பெண் உருவம் நாங்கள் இருந்த சிற்ப மண்டபத்துக்கு வந்துச்சு. ஊனும் உடலும் உயிரும் உள்ள உருவம் தான். ஆனா அஜந்தா சுவர்ல நான் பார்த்த சித்திரத்துக்கும் இந்த உருவத்துக்கும் அணு அளவும் வேற்றுமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே பூரண சந்திரனையொத்த முகம், பொன்னிற மேனி, அதே வர்ணம் உள்ள உடைகள், நெஞ்ச அப்படியே ஊடுருவி பார்க்கிற நீண்ட கண்கள், கூந்தலை எடுத்து கட்டி இருந்த விதம் இருக்கே, அப்படியே கொஞ்ச நேரம் நான் பார்க்கறது உண்மையான தோற்றமா இல்ல சித்த பிரம்மையான்னு பிரமிச்சு போயிட்டேன். அந்த உருவம் அதோட செவ்விதழ்களை கொஞ்சோண்டு விரிச்சு, அப்பா இந்த சுவாமிகள் யாரு அப்படின்னு கேட்டப்புறம்தான் இதெல்லாம் உண்மையானே உணர்ந்தேன். ஆயன சிற்பி என்னை பார்த்து, இவ என்னோட பொண்ணு சிவகாமி, இவரோட நடன தோற்றங்களை தான் நான் சிலை வடிவங்களா அமைக்கிறேன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆடுனா. தம்பி, அந்த நேரம் முதல்ல இருந்து இந்த உலகமே எனக்கு புது உலகமா மாறிடுச்சு. இந்த உலகுல யுத்தத்தையும் ராஜதந்திரத்தையும் ராஜ்ய பாரத்தையும் விட முக்கியமான காரியங்கள் இருக்குங்கிறத உணர்ந்தேன். அஜந்தா அடிவாரத்துல உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில காலம் அங்க நான் பார்த்த சிற்ப நடன சித்திரங்கள்லாம் எப்படி என் உள்ளத்தை கவர்ந்ததோ, அல்லும் பகலும் அதே நினைவா இருந்ததோ, அதே மாதிரி இப்போ சிவகாமியோட உருவம் என் உள்ளத்தை கவர்ந்து போச்சு. உள்ளத்தை மட்டுமா, என் ஊனையும் உயிரையும் உயிரோட ஒவ்வொரு அணுவையும் கவர்ந்து போச்சு. ஆமா தம்பி, சிவகாமி கிட்ட நான் காதல் கொண்டுட்டேன், பிரேமை கொண்டுட்டேன்னு சொல்லலாம். இன்னும் உலகத்து பாஷையில என்னென்ன வார்த்தை உண்டோ, அன்பையும் ஆசையும் குறிக்கிறதுக்கு இருக்குதோ அவ்வளவு வார்த்தையும் குறிப்பிட்ட போதிலும் காணாது அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணம் அவ மேல நான் பிரிய கொண்டுட்டேன். காதல், பிரேமை, மோகம், அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து கோடானு கோடி மக்கள் எத்தனையோ கோடி தடவை உபயோகிச்சிருக்காங்க. ஆனா இந்த வார்த்தைகள் மூலம் நான் குறிப்பிடுற உணர்ச்சியை அவங்க அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. என்னுடைய காதல்ல தேக தத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. சிவகாமியோட உருவத்தை பார்த்து நான் மோகம் கொண்டுடல. அவளோட உருவத்தை காட்டிலும் அழகிய சித்திர சிற்ப வடிவங்களை நான் பார்த்திருக்கிறேன். சிவகாமியோட பசும்பொன் மேனி நிறத்துக்காக அவள் மேல நான் காதல் கொள்ளல. அந்த மேனி நிறத்தை காட்டிலும் பிரகாசமான பொன் நிறத்தை இதோ இந்த சந்திரன் கிட்ட காணலாம். சிவகாமியோட கண் அழக பார்த்து நான் மயங்கிடல.
அவ வளர்த்த ரதிங்கிற மான்குட்டியோட மருண்ட கண்கள் சிவகாமியோட கண்களை விட அழகானது. சிவகாமியோட உடம்போட மென்மைக்காக அவன் மேல நான் ஆசை கொள்ளல. அவளோட உடம்பை காட்டிலும் அதிக மென்மை பொருந்திய எத்தனையோ புஷ்பங்கள் உலகத்துல இருக்கு. ஆமா தம்பி, சிவகாமிகிட்ட நான் கொண்டிருந்த காதல் தேக தத்துவம் என்பதே கிடையாது. அதனால 25 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக நான் ஏத்துக்கிட்ட பிக்ஷு விரதத்துக்கு சிவகாமியினால யாதொரு பங்கமும் நேரல. இந்த மாதிரி நாகநந்தி சொல்லிட்டு வந்தப்போ அவளோட முகத்துல ஒரு அசாதாரணமான ஒரு கிளர்ச்சி தெரிஞ்சிச்சு. புலிகேசியோட மனத்துல இதென்ன ஒரு வகை விசித்திரமான பைத்தியம் போல இருக்கே, மகேந்திரனோட சிறையில ரொம்ப காலம் கிடந்ததுனால புத்தி மாறாட்டம் ஆயி போச்சோ அப்படின்னு யோசிக்கிறாரு. புலிகேசியோட முகபாவத்தை பார்த்து இதை யூகிச்சு உணர்ந்துட்டாரு நாகநந்தி. இல்ல தம்பி, இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிச்சிடல. இவ்வளவு தெளிவா என்னோட அறிவு இதுக்கு முன் எப்பவுமே இருந்ததில்லை. எனக்கு உண்மையிலேயே சிவகாமி மேல ஆசையே கிடையாது. அவளை ஆட்கொண்டிருக்கும் கலை தெய்வத்திடம்தான் எனக்கு மோகம். சிவகாமி சுய பிரஜையை இழந்து தன்னை மறந்து ஆனந்த வெளியில மிதந்து நடனம் ஆடும்போது நானும் என்னோட வசம் இழந்துடுறேன். அப்போ எனக்கு உண்டாகிற ஆனந்தம் இந்த உலகில் வேற எந்த காரியத்திலையும் ஏற்படுறதில்லை. தம்பி, மகேந்திர பல்லவனை நான் எவ்வளவோ பகைக்கிறேன், துவேஷிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மகேந்திரனும் நானும் ஒரே அபிப்பிராயம் கொண்டவர்கள். சிவகாமி கேவலம் மனுஷங்களுக்கு மனைவியா பிறந்தவள் அல்ல. அவருடைய அற்புத கலை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக வேண்டிய கலைன்னு ஒரு நாள் ஆயனர்கிட்ட மகேந்திர பல்லவன் சொன்னான். புத்தர் சிலை பின்னாடி இருந்து அதை நான் கேட்டேன். அவனுடைய கூற்றை மனசுக்குள்ள பூரணமா ஆமோதிச்சேன். தம்பி, நீ நிச்சயமா நம்பலாம். சிவகாமி கிட்ட நான் கொண்ட காதல்னால என்னுடைய பிக்ஷு விரதத்துக்கு யாதொரு பங்கமும் வராது அப்படின்னு முடிக்கிறாரு நாகநந்தி அடிகள். இவ்வளோ வேகமா இவ்வளவு உணர்ச்சி பூர்வமா புத்த பிக்ஷு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் புலிகேசிக்கு சரியானபடி புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சுகிட்டதுனால சிவகாமி அவன் பத்திரமா பாதுகாக்க போறானா? இங்க அப்பாவும் இல்லாமல் காதலித்தவனும் இல்லாமல் தன்னந்தனியா மாட்டிக்கிட்ட சிவகாமியோட நிலைமை என்ன? மேற்கொண்டு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து கேளுங்க. என்னுடைய செவி இன்பம் யூடியூப், பாட்பீன் ஆப்பு, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லாத்துலேயுமே கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை, பாட்பீன்கிற ஆப்பில் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இது தொடர்ந்து பாட்பீன் ஆப்பில் வரும். அப்புறம் தொடர்ந்து என்னுடைய கதைகளை யூடியூப்ல கேட்கலாம். பாக்கி எல்லாத்துலேயுமே தொடர்ந்து கேட்கலாம். யூடியூப்ல கேட்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேட்கலாம். பாட்பீன் ஆப்பில் கேட்குறவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இது தொடர்ந்து வரும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை அப்படியே யூடியூபுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து என்னுடைய செவி இன்பத்தை கேட்கலாம். நன்றி. கூகுள்ல செவி இன்பம்னு சர்ச் பண்ணாலே எதுல எல்லாம் என்னோடது வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. நன்றி.